அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆணவத்தோடு நடந்து கொள்வதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் முன்னறிவிப்பு இன்றி முந்திரி பயிர்களை வேரோடு அழித்து அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீதும் அடக்குமுறையை கையாண்டதாக கண்டனம் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆணவத்தோடு நடந்து கொள்ளும் போக்கை தமிழக அரசு தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அந்த மக்கள் அந்த இடங்களில் பயிர் செய்திருந்த அந்த பச்சை வயல்களையும் பச்சை முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்லின் ராட்சச ஹிட்டாச்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியிருக்கிறார்கள். இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஒரு அடாவடியை அட்டுழித்தி செய்திருக்கிறது. இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். சமீப காலமாக சட்ட ஒழுங்கு காவல்துறையுடைய போக்கு என்பது தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்ணியத்தை ஏற்படுத்தி தருகின்ற நிகழ்வாக அமையவில்லை.